ஹாய் நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே அடுத்தடுத்து வீடியோ அப்லோடு பண்ணுங்கிற ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு கேள்விப்பட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கொடுத்தா தான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஆல் பட்டனை கொடுத்துருங்க. நாளைக்கு காலையிலே பிக்னிக் போகணும். அதுக்குள்ளே இன்றைக்கே வீடு வாசல்லாம் தூத்து பறக்கி போட்டுட்டோன்னா காலையில் வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கடக்க பாத்திரத்தில் இன்றைக்கே விளக்கி வச்சிடலாம். வீடை இன்றைக்கே தூத்து போட்டு ஒட்ட அடிச்சிட்டேன்னா போயிட்டு வந்தாலும் வீடு சுத்தமாக இருக்கும். வீட்டை கூட்டிடுவோம், அப்புறம் தெருவாசலை தூத்து தொலைச்சிக்கலாம். ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வச்சே, கோலம் போடணுமே. சரி, கோலம் போட்டுருவா. கோலப்பொடியை எங்கே வச்சேன்? தெருவாசல் வச்சிருப்பனோ? குடிக்க தண்ணி தாங்க, தாகமா இருக்கு. எம்மா எம்மா, நான் வேணா தண்ணி கோரிட்டு வரட்டுமா? வேண்டாம், நான் கோரி குடிச்சுக்கிறேன். சரி, தெருவாசலை தூத்து கோலம் போட்டுருவா, அப்போதான் நல்லா இருக்கும். அவங்க நாளைக்கு பருப்பு சோறுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு எள்ளு பொடி நல்லா இருக்கும். போய் எள்ளு வாங்கிட்டு வந்துடும் கடையில் போய். எள்ளு நல்லா இருக்குமா, துவையல் நல்லா இருக்குமா, பொடி நல்லா இருக்குமா, இல்லை பொடி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எள்ளு பொடி தான் சூப்பராக இருக்கும். அது பண்ணலாமா, இல்லை தயிர் சோறு கொண்டு போமா? இந்த பிள்ளை ஒருவேளை பருப்பு சோறு திங்காமல் போயிட்டுனா அப்படி பண்ணலாமோ? சே, இல்லை இப்படி பண்ணலாமோ? எது நல்லா இருக்கும்? இதை தூத்துரும். இதை தூத்துட்டு தான் அங்கே தூக்க கரெக்டாக இருக்கும். ஏன் வடிவி பாரு, காலையில 3 மணிக்குள்ள என் வீட்டுக்கு வந்துடணும்னு பாரு, வேன் இங்க தான் நிக்கும். நான் எங்க தூங்குவேன்? நான் இன்னைக்கு எங்க தூக்கம் வரும்? எனக்கும் தூக்கமே வராது. அதான் எள்ளு பொடி எல்லாம் திரிச்சு வைக்கலாமான்னு பாக்கேன். பாத்துக்க, பாலெல்லாம் காய்ச்சி வச்சு விட்டேன். ஆமா மச்சத்தை, எள்ளு பொடி திரிச்சு வச்சுக்க, அந்த பருப்பு சோறுக்கு நல்லா இருக்கும். பாத்துக்க, ஆமா பாத்துக்க, ஒரு ஊறுகாய் பாட்டில ஒண்ணு வாங்கி வச்சு கொடுமா? என் வீட்டுல அந்த நிமிஷம் ஊறுகாய் இருந்துச்சு, நான் அதை எடுத்துக்கொண்டு வைக்கேன். சத்த சின்ன பிள்ளைங்க எவ்வளவு போல தின்றோன்னு இவ்வளவு போல திம்பாளுவேன். நான் எடுத்துட்டு வரேன். இங்க பாரு, பாயெல்லாம் எடுத்துட்டு வந்துருன்னு அங்க கொஞ்ச நேரம் விரிச்சு உட்காரலாம்ல. ஆமாமா, வேன் எத்தனை மணிக்கு வரும்? வேனு 4 மணிக்கெல்லாம் வண்டி எடுக்கணும்னா, அதனால 3:30க்கெல்லாம் வேன் வந்துடும். இங்க பாரு, ஜன்னல் உரத்தை பிடிச்சு கொடுக்கணும் நம்ம 2 பேரும். ஆமா அக்கா, ஜன்னல் உரத்தை பிடிச்சுக்கணும். ஆமாமா, ஜன்னல் உரத்தெல்லாம் பிடிச்சுக்கணும். வேற நம்ம தலையார் வரல? அப்படி இல்ல, ஒருத்தையும் வரல. ஆமாமா, அணக்கு இல்லாம போயிட்டு வருவோம். அவ சுப்பு லட்சுமி தான் வரட்டுமான்னு கேட்டிருப்பா போலுக்கு. அப்புறம் இந்த புள்ளைல வேண்டான்னுட்டா கொஞ்சம் புழும்பா. இந்த பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடும். அங்க நிக்காதீங்க இங்க நிக்காதீங்கன்னு சொல்லுவா. அவனை பார்த்தா இவனை பார்த்தான்னு சொல்லி போறதுல கழிப்பு விட்டுருவா. அதான் சுப்பு லட்சுமி வேண்டான்னு சொல்லியாச்சு. அவ வேண்டாக்கா, அவ வேண்டவே வேண்டாம். நம்ம வெளியில போறது பிள்ளைல விளையாடு வைக்கும், அதுக்காண்டி அவ வேண்டாக்கா, அவ வேண்டாம். வேன்ல பாட்டுலாம் போடுவாங்களே, நாம சும்மா அச்சாம ஆட்டம் போடணும்ல. இல்ல, நம்ம படியில தான் தொங்கணும். சரியா? ஆமல, நம்ம தான் ஆம்பளை பையன், நம்ம தான் பொம்பளை பிள்ளை எல்லாம் பாதுகாக்கணும். அதனால நாம தான் படியில நிக்கணும்ல. இல்ல, டூருக்கு என்னதமா சோறு? கூட்டாஞ்சோறு, பருப்பு சோறு, புளிச்சோறு, எலுமிச்சை சோறு, தயிர் சோறுலாம் வச்சிருக்காங்களாம்ல. இல்ல, எனக்கு புளிச்சோறு ரொம்ப பிடிக்கும்ல. இல்ல, எனக்கு எலுமிச்சை சோறுல ரொம்ப பிடிக்கும். இல்ல, எனக்குலாம் கூட்டாஞ்சோறுல பிடிக்கும். இல்ல, அது போக காப்பி எல்லாம் போட்டு கொடுப்பாங்களா, பிஸ்கட்லாம் வாங்கி வச்சிருக்காங்களா டீச்சரே. இல்ல, ஸ்கூல்ல இருந்து கூட்டி போகும்போது கூட நமக்கு இதெல்லாம் தரவே மாட்டாங்க. நாம தான் வீட்ல இருந்து கொண்டு போணும். பாத்திருக்கியா? இந்த டியூஷன் டீச்சர் ரொம்ப நல்லவி இல்ல, அதான் அவியில எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்படி இல்ல, இந்த டீச்சர் படிச்சு வேலை பார்க்கவல்ல, அதான் அவிகிட்ட எக்கச்சக்க துட்டு இருக்குல்ல, அதான். ஓ, துட்டு நிறைய வச்சிருக்காவளோ? ஆமல, அவிக்கு நிறைய சம்பளம்ல, அதான் நமக்குலாம் செய்தாவே. ஆமல, இல்ல நம்ம டியூஷன்ல இருந்து போறோம்ல டூருக்கு, இன்னொரு டியூஷன்ல படிக்காவல, அந்த சூலட்சுமி வீட்ல அவளுக்குலாம் போறாம அவளும் நம்ம பிக்னிக் போவாவலாம். ஆனா நம்மள மாதிரி போக முடியாதுல. நல்ல வேளை நம்ம குயில் டீச்சர்ட்ட போய் டியூஷன் சேர்ந்துட்டோம். பத்தியா? ஆமால, இனில எப்பவும் குயில் டீச்சர்ட்ட தான் நம்ம டியூஷன் படிக்கணும். அவிய அடிச்சிட்டாலும் பரவாயில்ல, டெஸ்ட் வச்சிட்டாலும் பரவாயில்ல, நாம அவிய கிட்ட தான் டியூஷன் படிக்கணும். அவிதான் வருஷம் அவி சொந்த காசுல நம்மள பிக்னிக்லாம் கூட்டி போறாவல. அந்த சூலட்சுமி டீச்சர் இருக்காவல்ல, அவியெல்லாம் பிக்னிக்கே கூட்டி போக மாட்டாவ. அப்படியே கூட்டி போனாலும் வேற எல்லாரும் துட்டு போடணுமா. அது 200 ரூபாயாம்ல. யார்ல கொடுப்பா? எங்க அப்பா கூலி தோண்டி பதிச்சிருவாரு. இல்ல, நம்ம தெரு பைட்ல
கோபால் பைட்ல சொல்லிட்டு வந்துருவோம் வால. அவனுக்கு என்ன போறாம தெரியுமால? அப்படியால? அவனுக்கு எக்கச்சக்க போறாம. நம்ம டீச்சர்ல இருந்து பிக்னிக் போறோம்ல, அவனுக்கு ரொம்ப போறாம. அப்படியால? ஆமா, என் குவாலிட்டியாவல எடுத்துட்டாம்ல, தரமண்டதான். அதுக்கு தான் நம்ம காலையில 4 மணிக்கே பிக்னிக் போறோம். இல்ல தூங்கிர மாட்டல்ல? இல்ல நம்ம தூங்கிர கூடாது. இன்னைக்கு ஃபுல் நம்ம தெருவுல இருந்துருவோமால? இல்ல கரெக்ட்டா சொன்னல. இல்ல தூங்கிர கூடாதுல. இல்ல நம்ம தெருவுல இருந்துடுவோம். வேன் 3 மணிக்கு வந்துருமா. வந்து நம்ம வேனுக்குள்ள ஏறி உட்கார்ந்துருவோம். அப்புறம் தூங்குனா கூட பரவாயில்ல, வேனுக்குள்ள தூங்கிரணும்ல. இல்ல நான் தூங்கிடுவேனோ எனக்கு பயமா இருக்குல்ல. இல்ல அத சொல்றேன், நம்ம நைட் ஃபுல்லா தெருவுல கிடந்துருவோம்ல. இல்ல ஆமால, அதம்ல சரி. இல்ல நம்ம தூங்கண்டாம்ல. ஆத்தாடி, நானே அத சொன்னேன். இல்ல இன்னைக்கு தூங்கப்படா, என்ன நம்ம தெருவுல ஆடுவோம். இல்ல நம்ம வடி பட்டிட்டு போய் ஆடுவோமா? ஆமால, வடி பட்டி தெருவுக்கு போவோம். அங்கதான் எல்லாம் தூங்க மாட்டாங்க. நம்ம அங்க போய்ருவோம்ல. இல்ல உன் குவாலிட்டி எடுத்துட்டு வா, குச்சி கம்பு எடுத்துட்டு வா, நம்ம விளையாண்டுட்டே இருக்கலாம். அப்புறம் தூக்கம் வராது. இல்லல, கல்குனாவும் இரண்டுபுல மிட்டாயும் வாங்கிட்டு வரேன். அத வாயில போட்டுட்டு இருந்தா தூக்கம் வராதுல. இல்ல கல்குனா நாளனால. இல்ல இரு, நான் போய் கடையில போய் வாங்கிட்டு வரேன். இல்ல பிக்னிக்கு எந்த பண்டம்லாம் கொண்டுட்டு வர? பிஸ்கட், பழம், கொய்யாப்பழம் எல்லாம் கொண்டு வரோம்ல. நீ எங்க அம்மா காய்ச்ச வாங்கி வச்சிருக்காவல. இல்ல நான் முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன், கல்ல மிட்டாய் பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். இல்ல ஷேர் பண்ணி தான் திங்கணும், சரியா? சரில. இல்ல வா, சரி நம்ம எல்லா பைலட்டும் சொல்லிட்டு வந்துருவோம். நாங்க எங்க டீச்சர்ல இருந்து பிக்னிக் போறானே. நாங்க எங்க டீச்சர்ல இருந்து டூருக்கு போறானே. அம்மோ எல்லாரும் பிக்னிக் போறவங்க. அம்மோ நானே களபரிக்க யாருமே கூப்பிடலன்னு இருக்க, நீ வேற. அம்மா 100 ரூபாய் கேட்காம. அதுக்கு தான் நான் டூருக்கு போவேண்டானே. இவன் கட்டாயமா போகணுமாமே. அதெல்லாம் ஒரு கட்டாயமும் கிடையாது. வீட்ல கடை, இந்த வீடாச தூத்து போட்டு வீட்ல கடை. அம்மா காசியா இருக்குமா, ஒரு 100 ரூபாய் கொடுங்கம்மா. என்கிட்டலாம் இல்லப்பா. ஆமா, அந்த வடிவு கிளம்பி போறாளங்க. ஆமா, சோறு பொங்கி கொடுத்ததுக்கு ஏமா குட்டஞ்செல்லாம் பொங்குதாவலாமா, தயிர்ச்செல்லாம் பொங்குதாவலாமா, அம்மா புளிச்செல்லாம் கிண்டுதாவலாமா. இவன் 100 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதுமாமா. நான் 100 ரூபாய் இருந்தா 10 நாள் செலவு வாட்டிவேன். சும்மா கடை, நீ ஒரு நாள் கொண்டுட்டு வரதுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்கணும். வாக்கியசியா? ஏமா அங்க சோறுலாம் கொடுக்காம காபி பிஸ்கட் எல்லாம் கொடுப்பாவலாமா? ஏன் நீ காபி பிஸ்கட் தின்னதே கிடையாதா? அத ஒண்ணு போக வேண்டாம், 100 ரூபாய் இல்ல. நாளைக்கு பாப்போம். ஏமா நாளைக்கு காலையில எல்லாரும் இங்க கிளம்பிரோமே. 4 மணிக்கு கார் வந்துருமே. நாளைக்கு தான் கலவரிக்காது போணும். யாராவது கொடுத்தா உண்டு. ஏமா ப்ளீஸ் மே, ஏமா ஒரு 100 ரூபாய் தாமே. ஏமா எல்லாரும் கொடுத்துட்டாவமே. எல்லா வீட்லயும் கொடுத்தானா வீட்ல வசதி இருக்க கொடுப்பாவ. இங்க சோத்துக்கே வழியில உங்க அப்பா ஒண்ணு என்ன தெரியல விட்டுட்டான். நானே கலவரிச்சு ஏதோ வயித்து பருப்பு ஓட்டிட்டு கிடக்கேன். இல்ல 100 ரூபாய் வேமா, 100 ரூபாய். போ அந்த விளக்கெல்லாம் விளக்கி பூசி வை. போ விளக்கி விளக்கு போட்டு போ. நீ தெருவாச தூத்து தொலைச்சிக்கப்ல. சரி 5 மணி ஆகுதுலப்ல. ஏமா தூத்து தொலைக்காம ஏமா ஒரு 100 ரூபாய் தாங்கம்மா. என்கிட்டலாம் இல்ல. அம்மா ப்ளீஸ்மா ஒரு 100 ரூபாய் தாங்கம்மா. என்ன துட்டு இல்லன்னு சொன்னா நீ ஒண்ணு டூருக்கு போக வேண்டாம். ஏமா ராணி பிள்ளை ஜபா பிள்ளை எல்லாரும் போறாவம்மா. அவ துட்டு திருப்பா போவா, நீ வீட்ல இரு. இந்த வீட்டு வழியை பார்த்துட்டு கடை. அம்மா அம்மா 50 ரூபாய் கொடுங்கம்மா. நான் கொஞ்ச நாள் கழிச்சு கூட கொடுக்கலாமா? இங்க பாரு, என்ன சேரா படுத்திக்கிட்டு இருக்காத. நானே நாளைக்கு கலபரிக்க யாராவது கூப்பிடுவாளான்னு இருக்கேன். நீ ஒருத்தி தூர பாட்டி நீ விளக்கு போட்டு போ. போ தெருவாசை தூத்து தொலைச்சிட்டு வா. போ. ஏமா ஏமா இன்னைக்கு தான் கொடுக்கணுமா? ஏமா ப்ளீஸ்மா. ஏமா ஏமா தாங்கம்மா, ஆசையா இருக்குமா. ஏமா எல்லாரும் வேன்ல எல்லாம் போறாவம்மா. ஏமா வேன்லாம் வருமாமா. ஏமா ப்ளீஸ்மா. கண்கணக்காம வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏமா தருவிலாமா? அடி வாங்கிறாத. ஏ ரூபி, ஏ ரூபி, வாங்க மேனி உள்ள வாங்க. என்ன அவளே திட்டிட்டு இருக்க? அவ ஏதோ பிக்னிக் போறாளாம்ல, 100 ரூபாய் கட்டிட்டு இருக்கா. என்கிட்ட எங்க இருக்கு? அப்படியா, சரி. நாளைக்கு நீ கலபரிக்க போவியா? அப்படியா? யாருக்கு? நம்ம பாலியண்ணச்சி வீட்டுக்கு தான் போவியா? முன் பணமா 200 ரூபாய் கொடுத்துருக்கா. வந்தா 3 நாள் தொடர்ந்து இருக்குமா? அந்த நீங்க கலப்பச்ச துட்டு தாரேன்னு சொன்னீல்ல, துட்டு வந்துட்டலாமா? தாங்கம்மா. டா பக்கத்துல உட்கார்ந்து அழுகிட்டே இருக்கா. டா புடி போய் கொண்டு குடு போ. என் கண்ணீரை பார்த்த உடனே அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மாதான். இதுக்கு
என்ன எங்க வாசல்ல என்ன இருக்குது? வழிய விட்டு நில்லுங்க. போங்கம்மா, போங்க போங்க. வழிய மறைச்சிட்டு நின்னா நான் எப்படி போறது? தெருவழியில சொந்தத்துக்கா வாங்கியிருக்கா இல்ல குத்தைக்கு எடுத்திருக்கியா? என் வீட்டு முன்னாடி இருக்க தெருவு எனக்கு தான் சொந்தம். உங்களை யாரு எங்க வீட்டு முன்னாடி பைக்க நீ படிச்சனா? நான் தெருவில் எங்கெல்லாம் நிப்பாட்ட வேண்டி? நிப்பாட்டுவீங்க ஆளை பாத்துக்கிட்டு. அதுல இருக்க காத்தப்புற புடிங்கிட்டு விட்டுருவேன். அப்போ ஏற்கனவே பஞ்சரா கண்டது. அப்போ நீ தான் புடிங்கிருக்க அப்படிதானே? அத்தி நானே ஒப்பிச்சிட்டேனே. இல்லையா? அட பாவி, நான் என்னடா காத்து இறங்கி கிடக்குன்னு 3 கிலோமீட்டர் தள்ளிட்டு போயிருக்கேன். அப்போ இந்த வேலை நீ தான் பார்க்க அப்படிதானே? நீங்க பாருங்க, வீணால என் மேல பழி சுமத்த கூட சொல்லிட்டேன். பழிச்சு பத்தினாவளா? தினமும் காத்த புடிங்கி விட்டுட்டு நீ பண்ற வேலை. நான் டூர் போறேனே. டூருக்கு போறீங்களா? டூருக்கு எந்த ஊருக்கு போறியா? காடட்டி, காரியாறு, மாஞ்சல, மணிமுத்தார் எல்லாம் போறோம். வேன்ல போறோமே. அத்தானு வரட்டாமா? நொத்தா டீச்சர் சொல்லி கொடுத்துருவேன். போலீஸ்காரங்களும் அங்க இடம் இல்ல. இதுக்கெல்லாம் போறியா? ஆமா, இங்க பாருங்க, என்ன 100 ரூபா இருக்கு. நான் கொண்டு டீசன்ட் செட்ல கொண்டு கொடுக்க போறேன். சரி கொடுக்க போ. நான் போறேன். கொஞ்சம் தள்ளி வா. எதுக்கு? ஒண்ணும் பண்ண மாட்டேங்க, வா. பாக்குற அழகா பாரு. இந்த புடி. என்னது இது? கத்தாத. என்னன்னு கேட்டேன். கச்சல. எதுக்கு? நீங்க எதுக்கு எனக்கு பணம் கொடுக்கீங்க? பிக்னிக்னா எல்லாரும் வழியில் பாசி எதுன்னு வாங்குவாங்க. சாப்பிட பொருள் ஏதாவது வாங்குவாங்க. நீ என்ன பண்ணுவ? சும்மா நிப்பேன். எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. கத்தாத. வச்சுக்க. இல்ல, எதுக்காக இதை கொடுத்தீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல நீங்க கொடுத்தா இதை நான் வாங்கிடுவேன்னு நீங்க எப்படி நம்புனீங்க? அப்பளப்பா, நீ மனசை காயப்படுத்தாதே. நீ 100 ரூபாய்க்காக கேட்கும் போது மனசே உடஞ்சு போச்சு. இந்தா வச்சுக்க. சரியா? பிடிச்சத வாங்கிக்கடே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் யார்கிட்ட எந்த துட்டும் வாங்க மாட்டேன். உங்க துட்டை நீங்களே பிடிங்க. ஏன் இப்படி பண்ற? வாங்கிக்கையா. இது சும்மா பாசத்துல தான் கொடுக்க. தப்பாத இடத்துலலாம் எதுவும் இல்ல. உனக்கு பிடிச்ச வலையில பாசி கொலுசெல்லாம் வாங்கிக்க. இந்தா. இதை நான் வாங்கினா எனக்கு அசிங்கம். இதுக்கு முதல்ல நீ உரிமையோட கேட்படி. அதெல்லாம் மறந்து போச்சா என்ன? நான் பைக்கு எடுத்து கிளம்புனாலே ஓடி வந்து கழுத்தை கட்டிக்கிட்டு அத்தான் எனக்கு வலையில வாங்கிட்டு வாங்க, திங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு தினமும் சொல்லி விடுவேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இப்ப போட்டுட்டு இந்த தாவாணி இது யார் எடுத்து கொடுத்து உனக்கு தெரியுமா? என்ன உளறீங்க? ஆமாடே, நான் தான் சம்பளம் வந்தோன்னு கூட்டு போய் எடுத்து கொடுத்தேன். கலக்காட்டுல போய் ஆசையா எடுத்து இப்படி தினமும் நீ என் உரிமையோட கேட்டவாடே. இங்க பாரு, என் பர்ஸ் எங்க அம்மா கூட தொட்டது கிடையாது. நீ எல்லாரும் முன்னாடி என் பர்ஸை தூக்குவேன். அதுல இருந்து பணத்தை உரிமையோட எடுப்ப. அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன சம்பளம் வருது எல்லாம் உனக்கு தெரியும். ஏன் இப்படி பண்ற? இப்ப கொடுத்தா நீ வாங்க மாட்டேங்க. நீங்க பாருங்க, இப்பெல்லாம் போய் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க என்ன சொன்னா நான் நம்பிடுவேனா? சரி, நான் இப்பெல்லாம் நடந்துக்கவே மாட்டேன். என்ன போய் சொல்லிட்டு இருக்கீங்க? போய் சொல்லலடி, நிஜமா தாண்டி சொல்றேன். சரி, இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி, இது வரைக்கும் பேசல பாரு, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா என்னத்துல வாங்கிட்டு சொன்னாவ? வாழை இலை. அப்புறம் என்ன கட்டவ? ஐயோ, என்னமோ சொல்லி விட்டாவல, மறந்து போச்சே. வாழை இலை கட்டவ. வேற அத்தா. அத்தானா? அது யாருப்பா நம்மள இவ்வளவு மதிப்பா கூப்பிடுறது? நீ அந்த இசை அக்கா தானே? ஆமா, பெரிய மாமா எப்படி இருக்காரு? இருக்கா, நல்லா இருக்கா. உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சிட்டா? இல்ல, எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடியல. முடிஞ்சதா கேள்விப்பட்டோம். இல்ல, கடைசி நேரத்துல கல்யாணம் நின்னு போச்சு. ஏன்? நகை பிரச்சனை, அதுல கல்யாணம் நின்னு போச்சு. ஓ, ஆனா உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சிட்டு எங்க அண்ணன் நினைச்சிட்டு இருக்கானே. ஊரே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, கல்யாணம் நின்னு போச்சு. மாமா நல்லா இருக்காரா? இருக்கா, ஆனா நல்லா இருக்கானான்னு தெரியாதே. இருக்கா, ஆனா நிஜமா எங்க அண்ணன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. எனக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்ற? உங்க வீட்டுல இருக்காங்களே குயிலி, ஆமா, அவங்கள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம். பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா? ஆமா. ஏக்கா, பஸ் வர மாதிரி தெரியல. நாம ஏன்னா ஆட்டோ பிடிச்சு போயிருமா? ஆட்டோல போனா 10-20 ரூபா கேட்பாங்களே. உங்ககிட்ட 20 ரூபா இல்லையா? இல்ல, 10 ரூபா தான் இருக்கு. அக்கா. என்னம்மா? அக்கா, நீங்க எந்த பஸ்ஸுக்கு போறீங்க? நான் டவுனுக்கு போறேம்மா. டவுனுக்கா போறீங்க? எதுக்கு கத்திட்டு நம்ம போய் கேட்டா? இல்லடி, ஒருவேளை அவங்களும் நம்ம ஊருக்கு போற பாதையில இருந்தனா அவங்களே ஆட்டோல கூட்டி போயிட்டேனா நாம 10 ரூபா அவங்க 10 ரூபா சரியா போயிரும்ல. ஏமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்லக்கா, நாங்க பக்கத்துல இருக்க ஊருக்கு போனோம். பஸ் போயிட்டு நினைக்கேன். ஆட்டோக்கு போலான்னு பார்த்தா ஆட்டோக்கு 20 ரூபா கேட்பாங்க. ஓ, அப்படியா? இந்தாங்கம்மா,
இதுல பணம் இருக்கு, ஆட்டோ பிடிச்சு போங்க. இல்லக்கா, நாங்க உங்களே கூட்டிட்டு அப்படியே போயிடலாம் நினைச்சோம். இல்லக்கா வேண்டாம், இருக்கட்டும். பரவாயில்லம்மா, எவ்வளவு நேரமா நிப்பீங்க, ஆள் வர நடமாட்டம் இல்ல. என்ன, ஆட்டோ பிடிச்சு போங்க. ஐயோ இருக்கட்டும்க்கா, அக்கான்னு கூப்பிட்டுட்டீங்கல்ல, இந்தாங்க என்கிட்ட காசு இருக்குது, நாங்க பிடிங்க. ஆலிபிள்ளைகள் 2 பேரும் இங்கே நிப்பீங்க, போங்க ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஐயா எதுக்குமா, 20 ரூபா தானே அக்கா, 10 ரூபா போதும். 10 ரூபா உங்ககிட்ட கொடுத்துரு. இந்தாங்கக்கா 10 ரூபா தாங்கக்கா. அப்பெல்லாம் கரெக்டெல்லாம் வச்சுட்டு ஏறக்கூடாது, முன்ன பொண்ணு ஆகும், வச்சுக்கோங்க. இந்த அக்கா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. அக்கா நீங்க டவுனுக்கு எதுக்கு போறீங்க? நான் டவுன்ல தான் ஒர்க் பண்றேன், பேங்க்ல ஒர்க் பண்றேன். பேங்கா? எந்த ஊரு? இந்த பக்கத்து ஊரு தான். ரோஸ்னியா? ஆமா அந்த ஊரு தான். இங்க கோயிலியா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? தரமாமா அப்படின்னா என் பேர் தேன்மொழி, என் பேர் தென்றல். இசையோட அக்கா மாறா? ஆமா. இசைக்கு அக்காவா? அப்படியா? நானே உங்களெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதனால நான் என்ன பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எதுக்குக்கா எங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்க? நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் உங்களை நான் எப்படி நினைச்சேன்னு தெரியாது. முன்ன பின்ன தெரியாத எங்களுக்கே ஒரு உதவி நப்போ யோசிக்காம செஞ்சீங்க. நீங்க நிஜமாவே ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கணும். அது ஒரு காரணம். இங்க பாருமா, துறை மேல எந்த தப்பும் இல்ல, துறை எந்த தப்பும் பண்ணல. அக்கா, துறை ரொம்ப நல்ல பையன், எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. வெளியில தான் வாய் அடிச்சிட்டு இருப்பாங்களே தவிர உண்மையில அவங்க ரொம்ப தங்கமானவங்க, பேருக்கு ஏத்த மாதிரி. அக்கா ஏன் சொல்றேன்னா, அந்த அம்மாக்கு பிறந்த பிள்ளைங்களும் நிச்சயமா நல்ல பிள்ளைங்களா தான் இருப்பாங்க. காலம் வரும்போது நிச்சயமா உங்களுக்கு எல்லா உண்மையும் புரியும். இப்போ நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியாது, மன்னிச்சிருங்க. ஆனா அவங்க சுத்தமானவங்க, ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் நீங்க நம்பினா போதும். சுத்தமானவங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாதாதா. நம்பிக்கை தானே வாழ்க்கை. பிடிச்சவங்கள நம்ம நம்பித்தான் ஆகணும். அவங்க மேல நமக்கு உண்மையான அன்பும் காதலும் இருந்தா நம்பித்தான் ஆகணும். என் நம்பிக்கை அப்படிதான். ஏன்னா காதல் உண்மையா இருந்தா நம்பித்தான் ஆகணும். சாரி, நீ ஏமா என்கிட்ட சாரி கேக்குற? நான் தான் உன்கிட்ட சாரி கேக்குறேன். என்னால உன் வாழ்க்கையே போச்சுல்ல. இல்ல விதி, நீங்க என்ன பண்ணுவீங்க? 1000 கனவோட இருந்தீங்கல்ல 2 பேரும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு. அன்னைக்கு அவரை காப்பாத்ததுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனாலதான். என்னக்கா சொல்றீங்க? ஆமாம்மா, அன்னைக்கு நான் மட்டும் இல்லைன்னு சொன்னா அவர் மேல வீண் பண்ணி சுமத்தி அவர் வேலை, அவர் மரியாதை எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து பிடுங்கிருப்பாங்க. அவங்க நோக்கமே அதுதான். கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின வேலை, உடலை வருத்திக்கிட்டு வாங்கின வேலை, மானம் போய் வேலை போய் ஒரு ஆணால எப்படி இந்த ஊர்ல வாழ முடியும்? இல்ல இதெல்லாம் புடுங்கினாலும் உங்க வீட்டுல அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? வேற ரொம்ப முக்கியம், மானமும் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல, நான் சம்மதிச்சேன். அக்கா நான் அவரை பார்க்கணும்க்கா. அப்போ நீ அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையாம்மா? அவர் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. சத்தியமா அவர் என்ன தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சம்பவம் நடந்த முத நாள் அவர் ஏன் கூட தான் கை இருந்தாரு. அப்ப என்னம்மா, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? சத்தியமா இது உங்க வயல கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ஊர் உலகம் உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க அக்கா. ஐயோ இல்லம்மா, அப்பெல்லாம் இல்ல. நாங்க தாலியெல்லாம் கட்டிக்கல, கல்யாணம் பண்ணல. அது எங்களுக்கும் தெரியும்க்கா. ஆனா இந்த ஊர் உலகம் என்னக்கா சொல்லுதே? அவரே ஊர் உலகம் சொல்லட்டுமா, நீங்க சொல்லலாமா? நல்ல பையம்மா, துறை ரொம்ப நல்லவன், கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம். ஐயா அம்மா, துறை ரொம்ப நல்ல பையம்மா, கைவிட்டாதம்மா. ரொம்ப நல்ல பையன், சத்தியமா சொல்றேன். நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உங்க அத்தை ரொம்ப நல்லவங்க, உண்மை சொல்ற, தங்கமான மனுஷி. நீ காலத்துக்கும் அந்த வீட்டுல ஒரு நல்ல மகளா இருக்கலாம், மருமகளா இல்ல மகளா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, அந்த வீட்டுக்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், நான் ஒரு பொண்ணு இவ்வளவு நாள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கேன். ஏதோ நம்ம வீட்டுல இருக்கும்போது அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு அந்த வேதனையிலும் எனக்கு கொடுமைப்படுத்தவும் இல்லை, என்ன ஒதுக்கி வைக்கவும் இல்லை. மருமகளா இல்லட்டா என்ன, ஒரு சக மனுஷியா அவ இருந்துட்டு போட்டோம், ஒரு சக பொண்ணா அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு அந்த வேதனையில எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்ன அன்பா அக்கறையா பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பிறந்தல இருந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே நான் வாழ்றேன். அந்த வீட்டு பசங்க ரொம்ப நல்ல பசங்க. வெளியில தான் பொம்பளை பிள்ளைகிட்ட கிண்ணடிக்கிற மாதிரிலாம் தெரியும். ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த நாள் ஆகுது நான் அந்த வீட்டுல இருக்கேன். சத்தியமா அங்க பாத்ரூம் வசதி கூட கிடையாது. நான் வெளியில தான் மாறாப்பு கட்டி குளிப்பேன். அந்த பசங்க
ஒரு நாள் கூட தப்பா பார்த்துட்டு போனதே கிடையாது. நம்ம குளிக்க போறனால வீட்டை விட்டு வெளியில போயிடுவானுங்க. போறது மட்டும் இல்ல, வெளில காவலுக்கு நிப்பானுங்க. ரொம்ப நல்ல பசங்க. அம்மா கை விட்டாதீங்கம்மா, ப்ளீஸ்மா, உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், காலில் விழுந்து கேட்கறேன். என்னால துறை வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. நீ அவர் கூட சேர்ந்து வாழணும். நீங்க பாருமா, எனக்கும் துறைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கும் துறைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சொல்ற? ஆமா, அதுக்கப்புறம் தான் எங்க அக்கா வேலைக்குனே தான் நகையா ஒளிச்சு வச்சுட்டா. என்ன சொல்ற? கொய்யக்கா தான் துறை மாமா ரொம்ப நல்லவர், கைவிட்டாத, அந்த குடும்பத்துல வாழறதுக்கு கொடுத்து வைக்கணும்னு சொன்னனால அக்கா ஸ்ட்ராங் ஆயிட்டா. என்ன ஆனாலும் துறை மாமா விட்டு போக கூடாதுன்னு உறுதி ஆயிட்டா. அதனால தான் அவளே நகையை ஒளிச்சு வச்சுட்டு நகை தொலைஞ்சிட்டுனா. இதுதான் சந்தர்ப்பம்னு மாப்பிள்ளை நகை பத்தி பேச வீட்டுல பெரிய பூகமே ஆகி போச்சுது. இனி நகை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அக்கால கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நாள் ஆகும். இந்த கொஞ்ச நாளுக்கு அப்பல ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா? நான் இப்பவே தரேன், என்கிட்ட உண்மை சொல்றேன். இல்லத்தா, வேண்டாம். ஏன்? மனசார ஒருத்தருக்கு தேடட்டும். இப்ப மனஸ்தாவத்துல இருக்காங்க. குயிலியக்கா சொல்லிதான் அக்கா வந்து ஏத்துக்கிட்டான்னு மாமாக்கு தெரிஞ்சதுன்னா மாமா மனசு சங்கடப்படும்ல. அதுதானே உண்மை. குயிலியக்கா மட்டும் சொல்லலன்னா அக்கா என்னத்து கல்யாணம் பண்ணி போயிருப்பாள்ல. குயிலியக்காவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அக்கா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மாமாவையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. மாமாவை அப்பப்ப திருட்டு தரமா ஸ்டேஷன்ல போய் பாத்துட்டு வருவா. காலேஜுக்கு போறா. நகை காணாம போனதுக்கு உங்க அக்கால யாரும் வீட்டுல அடிக்கலையா? ஆகும், கல்யாணம் தண்ணிக்கு போடுறதுக்காக பீரோல வச்சிருந்த நகை தான். அததான் அக்கா எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா. யாரோ திருட்ட மாதிரி நாங்களே செக் பண்ணிட்டோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நீ கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா? இல்ல, கேஸ் எடுத்திருக்கதே கிங்ஸின் மாமா. கண்ணை காட்டிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல, தொடர்ந்து நினைக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு. அவன் ரொம்ப ஆசைப்பட்டுட்டான். இப்பதான் நிம்மதியா இருக்கு. ப்ளீஸ் தான், எப்படியாவது அக்காலையும் மாமா ஒண்ணு சேர்த்துறணும். அவங்க ரெண்டு புருஷன் முன்னாடி சேராம இருப்பாங்களா? நீ வந்து சொன்ன ரொம்ப தேங்க்ஸ். மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நாளைக்கு நாங்க டூருக்கு போறோம். டூருக்கா? ஆமா, டியூஷன் அது. அதான் குயிலியே அவங்க டியூஷன் எடுப்பாங்க. பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஏன் இன்னும் குயிலி குயிலின்னு சொல்றீங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க. தெரியும். அவங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடே மாறி போச்சு. இப்பதான் வீடு வீடா இருக்கு. எங்க போறீங்க பிக்னிக்கு? அதான் கோதையாரு காடு வெட்டி. அங்க வீட்டுல யாரும் இல்ல, அதனால அம்மா என்ன தொடங்கி கூப்பிட்டாங்க. ஏன்னா வாலி பிள்ளைங்களை கூட்டு போறோமே, அதனால. ஓ, வரியா அப்படி? நானா? வா. நான் வரல. உங்க தங்கச்சி எல்லாம் வரல. அவங்க டியூஷன் படிக்கா. நீ இன்னைக்கு வந்து டியூஷன் சேர்ந்துரு, நாளைக்கு சேர்ந்துடலாம். நிஜமாவா? இப்ப நான் வீட்டுக்கு தான் போறேன். வா, டியூஷன் வந்து சேர்ந்துரு. சரி. ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. சரி தான், நீங்க என்ன பாக்கீங்க? அது வந்து ஐயோ எதுல கை வைக்க பாரு. வேலை இப்பதான் அண்ணன் போலீஸ் வேலைக்கு ட்ரைனிங்க்கு சொல்லியிருக்கான். நீங்களும் போலீஸா? அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா மிலிட்ரி மேனு. சரி. அப்பா மிலிட்ரி மேனுங்கிறனால பிள்ளைங்க எல்லாம் இப்படித்தான் வளரணும், பிள்ளைங்க எல்லாம் இப்படித்தான் ஆகணும்னு ஒரு ரூல்ஸ். எங்க அம்மாக்கு அப்பான்னா உசுரு. அப்பா சொன்ன வாக்கு தெய்வ வாக்கு. அப்படிங்கறனால எங்க சின்ன வயசுல இருந்தே அதுக்காகவே உடம்பு வளர்த்து விட்டாங்க. கோழி கிளின்னு வளர்க்க விட்டு கிடைக்கலன்னா பக்கத்து வீட்டு கோழியை கூட அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் அப்படி எல்லாருக்கும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியண்ணனுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிட்டு அவன் படிச்சு முடிச்சுதான் கிடைச்சது. கிங்ஸன்னு கபடி மூலமா உள்ள போயிட்டான். எனக்கு கிடைக்கல. ஆனா இப்ப கிங்ஸன்னு முயற்சி பண்ணி ட்ரைனிங்க்கு போகணும். இன்னும் லெட்டர் வரல. ஆனா போலீஸுக்கு போயிடுவேன். உங்க அப்பா? அது வந்து உங்க அப்பா எங்க இருக்காங்களா? இருக்காரு. இங்க தானா? இன்னொரு குடும்பத்து கூட. ஏய், ஃபீல் பண்ணாத. அப்பா ரொம்ப நல்லவரு. அம்மா ரொம்ப பிடிக்கும். அது என்ன செய்ய முடியும்? சரி, அதெல்லாம் நினைக்காத. கஷ்டமா இல்லையா? நாங்க அதை நினைக்கிறது இல்ல. சரி, நீ இன்னைக்கு டியூஷன் வந்து சேர்ந்துரு. நாளைக்கு பிக்னிக் போலாம். 6 மணிக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நீ வந்துட்டுனா சேர்ந்துக்கலாம். ஃபீல் பண்ணாத. நாங்க அதெல்லாம் நினைக்கிறது இல்ல. எங்க வீட்டுல ஜாலியா தான் இருப்போம். எங்க அம்மா கூட ஜாலியா தான் இருப்பாங்க. நீ அதெல்லாம் நினைக்காத. எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சின்ன பொண்ணா? எல்கேஜி தான் போறா. எல்கேஜா? பெரியண்ணே போலீஸ் ஆபீசர் கல்யாணம்? எங்க தங்கச்சி லேட்டா பிறந்தா. எங்க கிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிட்டான். தங்கச்சி பாப்பா வேணும்னு. அப்புறம் எங்க பெரியனும் அதை கத்துக்கிட்டு எப்படியாவது தங்கச்சி பாப்பா வேணும்னு அடம் பிடிச்சான். அப்புறம் நான் அடம் பிடிச்சேன். அதனால பிறந்த புள்ள கூட பிறந்த தங்கச்சி தான். சரி, நான் சாயங்காலம் டியூஷனுக்கு வரேன். வந்துருண்ணே. சரி, ஆச்சரியப்படாத. வந்துருண்ணே. விசித்திரமா இருக்கு.
இருக்கு இந்த குடும்பம். போங்கடில போங்க. என் கனவு ஆசை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிங்கல்ல. இப்பெல்லாம் அந்த கிங்ஸ்னை பார்த்தா கூட என்னால முகத்தை கூட பார்க்க முடியல. இந்த பாரு, பிடிவாத பிடிக்காத, பிக்னிக்லாம் போக வேண்டாம். நான் போவேன். எதுக்கு உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? நீ வாய மூடு. வர நீ ரொம்ப அதிக பேசிட்டு பண்ணிட்டு இருக்க. மரியாதைலாம் கொடுக்கறதே கிடையாது. நான் அப்படித்தான் பேசுவேன். நீ என்ன அடிச்சா நான் மாமா கிட்ட சொல்லிடுவேன். ஏன் ரேச்சல் தங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்படித்தான் பண்ணுவேன். அப்படிலாம் பண்ணாதம்மா. நான் அப்படித்தான் பண்ணுவேன். நான் பிக்னிக்கு போவேன். எங்க பாரு, அங்கெல்லாம் போக கூடாது. எங்களுக்கு இருக்கா நீ ஒரே பிள்ளை. நீ அங்க போயிட்டு நான் நிம்மதி இல்லாம இருக்கா? சாவுங்கடி. இன்னைக்கு செத்துருவேன்னு சொல்லி தானே மிரட்டி எல்லாத்தையும் நாசமனாக்குனீங்க. நான் பிக்னிக்கு போவேன். அப்படி என்ன அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் செத்துருவேன். என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? உண்மையில சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் செத்துருவேன். யார் இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க? டியூஷன்ல எல்லா பிள்ளைங்களும் போறாங்க, நானும் போவேன். என்ன அனுப்ப மாட்டேன் வைக்க மாட்டேன்னு எதாவது சொன்னீங்க. சரி விடு, அதான் அந்த தங்கம் போறாளே விடு. போதா குறைக்க அந்த குயிலி வேற போறா. அவ பொறுப்பதான் பாப்பா. அந்த வீட்டுக்கு டியூஷனுக்கு போவாதா போவாதானே கேட்க மாட்டேங்கிற. ஊர்ல பிள்ளைல அங்கதான் படிக்கு. நான் முன்னாடி இருந்து அத்தை கிட்ட தான் படிச்சேன். இனி படிப்பேன். ஆடு பாக குட்டி உறவா? நான் ஒண்ணும் அவங்க கிட்ட சண்டை போட சொல்லல. நீ நிப்பாட்ட போறியா இல்லையா? பாருக்கா என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கானே. விட்டே, அவ போக்குல போய் தான் பிடிக்கணும். ஏதாவது வேண்டத வேலை பார்த்துட்டா நீயும் நானும் கண்ணீரும் கம்மலையுமா தான் நிக்கணும். அவ சொன்னதை செஞ்சிடும். சத்த கட்டாம இரு. ஏக்கா, அந்த ரவுடி பையனும் கூட போவானாக்கா, அந்த பொறுக்கி பையனும் கூட போவானுவ. அது குயில் இருக்கா, அவ ரொம்ப கவனமா இருப்பா. விட பாத்துக்கலாம். சரி தங்க, நீ போயிட்டு வா. நீங்க சொல்லட்டாலும் நான் போயிட்டு தான் வருவேன். வர இவன் நடவடிக்கைனா ரொம்ப வித்தியாசமா இருக்க. நம்ம வீட்டுக்கு வர மாப்பிள்ளைய பூரு யாரோ தட்டி கழிக்காங்க சொன்னேன். எனக்கு என்னவோ இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. அவளுக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் பத்தாது. இவ்வளவு பிடிவாதமா அந்த இடத்துல டியூஷனுக்கு போவேன், அங்கதான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க இவ்வளவு இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இவ பச்சை பிள்ளை, சும்மா இரு. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? பாத்துக்கலாம் விடு. ஏக்கா, அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோமா? இப்ப எதுவும் பேசாத. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வீட்டுல வேற 2 மோதிரத்தை வேற காணல. ஏதாவது திருட்டு போயில வந்தாலும் என்னமோ தெரியல. வேற எங்கேயா கலத்தி வச்சே என்ன? இல்லக்கா, நான் மோதிரத்தை பீரோக்குள்ள தான் வச்சிருந்தேன். ஒவ்வொரு பவுன் 2 பவுன் மோதிரத்தை காணல. எங்க கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க? ஸ்டேஷன் போனா அவனுக்கு தான் இருக்கானுங்க. இதுக்காக என்ன பக்கத்து பட்டணத்துக்கா போக முடியும்? சரி, நகையெல்லாம் வேற இடத்துக்கு மாத்து. எனக்கு எல்லாமே எனக்கு இவ மேல சந்தேகமா இருக்கு. நீங்க தான் ரொம்ப செல்லம் முடிக்கிய பாத்துக்கிடுங்க. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இவ தானே. இவ ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? எதுக்காக இப்படி பண்றா? ஒருவேளை இவ யாரையா விரும்புறாளா? அப்படின்னா இவ விரும்புறவன் யாரு? லேசில அவ யாரையும் காதலிக்க மாட்டா. இவ காதலிக்கிறானா அவன் வீரனா தான் இருக்கணும். அந்த தைரியத்துல தான் இவ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த ஊர்ல ஒருவேளை தங்க பிள்ளைங்கள்ல யாராவது, அவர்கள யாராவது ஒருத்தர் யாரா இருக்கும்? என்னடி? எங்க சித்தி இப்பதான் துணி தைக்க சொல்லியிருந்தாவ, அதுக்குள்ள கூப்பிட்டேன். என்னடி? எங்க அம்மா திட்டு தந்துட்டாவ டி பிக்னிக் போறதுக்கு. நான் இன்னும் எங்க சித்திட்ட கேட்கல டி. அதான் உன்கிட்ட டியூஷன் டீச்சர் வேண்டான்னு சொல்லிட்டாவல. அவிய வேண்டான்னு சொல்லுவ. ஏன் ஒன்னின் தான் வேண்டான்னு சொன்னவ, நீ குடுக்கல? அவிய யாருக்குனவே இன்னும் 2 பிள்ளைகளுக்கு போடுதாவ. அதான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. டியூஷன் டீச்சர் உங்க சித்திட்ட எல்லாம் கேட்க வேண்டாம், பாத்துக்கலான்னு சொன்னவ. பாப்போம். ஆனா பிக்னிக் போறத பத்தி சொல்லிட்டியா? அதான் ஊருக்கே தெரியுமா நம்ம எல்லாம் பிக்னிக் போறோன்னு. ஊரே நாங்களும் வரோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. ஆனா வேன்ல இடம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ராணி பிள்ளை இப்பதான் பால் வாங்க போனா. பின்ன வாங்க போகாம இருப்பாள, அவ கொண்டாட்டத்துல இருக்கா. அந்த டேனியல் பையன் வீட்டுக்கு போறோன்னு. அவ பால் வாங்க போறதே டேனியல் பையில பாக்குதான். அவர் விட்டு தனியா போது போலுக்கு. அது என்ன சிரிப்பு சிரிச்சிட்டு போயிருக்காவ. சரிடி, நான் டியூஷன் டீச்சர்ல போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன? சரிடி. நீ வரியா? நீ போ, நான் எங்க சித்திட்ட வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் உங்க சித்தி தருவாங்க. உங்க சித்தி தான் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. தருவாவ, இருந்தாலும் எங்க சித்தப்பா எதுவும் நினைச்சிட கூடாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவ. கேட்டு வாங்கிட்டு வா. சரி, நீ போயிட்டே இரு, நான் எங்க சித்திட்ட வாங்கிட்டு வரேன். சாலி, நாளைக்கு நம்ம பிக்னிக் போறோம். டீச்சர், என்னடி? எங்க அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் டீச்சர். நான் ஒண்ணு வாங்கணும்னு சொன்னேன்ல. இல்ல டீச்சர், இருக்கட்டும் டீச்சர். டீச்சர், நான் வேணா தொலைச்சு தூக்கட்டுமா? வேணாம், நானே தொலைச்சு தூத்துறேன். ஹேண்ட் பேக்ல கொண்டு வச்சிருப்போம். சரிங்க டீச்சர். நம்ம 4 மணிக்கெல்லாம் போயிருவோம்ல டீச்சர்? ஆமாம்மா, 4 மணிக்கெல்லாம் வண்டியில ஏறிட வேண்டியதா. சரிங்க டீச்சர். எனக்கு இன்னைக்கு தூக்கமே வராது டீச்சர். எனக்கு இன்னைக்கு தூக்கமே வராது டீச்சர். சரி போ, நான் தண்ணி தெளிச்சு தூத்துட்டு வரேன். போ டீச்சர். இன்னைக்கு டியூஷன் உண்டா? ஆமா, டியூஷன்லாம் உண்டு. போ, அதெல்லாம் விட தூத்து போட்டேன், போய் உட்காருங்க. சரிங்க டீச்சர்.
எப்போ எப்போ சரி தொலைச்சு தூத்துட்டு அப்புறம் கிளாஸ் எடுக்க உட்காந்துருவோம். ஐயா துவையில அரைக்க சொன்னாங்களே, துவையில அரைச்சு வச்சிருவோமா? ஏ அப்பா, இவி வீட்ல மட்டும் என்ன ரோஸ் பூ பூத்து கிடக்கு. நானும் வச்சேன், குச்சி குச்சியா காஞ்சி போச்சு. இவி வீட்ல மட்டும் என்ன ரோஸ் பூ பூத்து கிடக்கு. வீட்ல வேற யாரும் இல்ல, ஒரு ரோஸ் பூ பறிச்சிட்டு போயிருவோமா? இவிய மட்டும் என்னத்தான் உரம் போடுவாங்களோ, இவளுக்கு மட்டும் என்னமா பூத்து கிடக்கு. நம்ம வீட்டுல மட்டும் இப்படிலாம் தடுக்கவே தடுக்காது. எப்போ என்ன ரோஸ் பூ கிடக்கு. உன்னை பறிச்சுட்டு போனா நாளைக்கு பிக்னிக் வச்சுக்கலாம். இப்பவே பறிச்சு தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டோம்னா வாடாம இருக்கும். எப்படி பறிச்சா கண்டுபிடிச்சிருவாங்களோ. என்ன மனம் உனக்கு ஐயா. இல்ல பறிச்சிட வேண்டியதான். ஆமா ஆமா பறிச்சிட வேண்டியதான். சும்மா பார்த்தேன். சீ, அதெல்லாம் கை வைக்க கூடாதுல. இல்ல இப்ப நீ பறிச்சிருவன்னு சொன்னீங்க. இல்லையே, நீ அப்படித்தானே சொன்ன, பறிச்சிட வேண்டியதானே சொன்னல, அதை கேட்டோம்ல. இல்ல பிக்னிக் போறோம்ல, அதான் துட்ட கொண்டு பேக்ல வச்சிர வேண்டியதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிக்னிக் நீ போற? அப்படியா? எல்லாரும் போறீங்களோ? ஆமா, கோடையாறு, காரையாறு, அப்புறம் மாஞ்சோலை, குதிரைவெட்டி எல்லாரும் போறோம். அப்போ ஒரே ஜாலி தானே சொல்லி. என்ன உங்கள மாதிரியா இருப்பவே, நாங்களாம் ஜாலியா தான் இருப்போம். அப்படி எத்தனை நாள் ஜாலியா இருந்துட்டியா? நாங்களாம் படிக்க பிள்ளைல பிக்னிக் தான் போவோம். ஓ அப்படியே. அப்ப நாங்களும் பிக்னிக் போனதே இல்ல. நீங்க தான் போலீஸ். போலீஸ்னாலும் நாங்களும் படிச்சதுல போலீஸ் ஆயிருப்போம். அது நாங்களும் பிக்னிக் போயிருக்கோமே. நீங்களும் பிக்னிக் வரக்கூடாது. வரக்கூடாதா? வேன்ல இடம் இல்ல. பரவாயில்ல, இது வரைக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், இப்ப வரல முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நீ எல்லாம் போகும்போது நானும் வராம இருந்தா நல்லா இருக்குமா? இசை இசை என்ன அத்தானும் வரட்டுமாமா? ஒண்ணு தேவை இல்ல, அங்கல இடமே இல்ல, வேன்ல இடமே இருக்காது. சரி, வேனுக்குள்ள இடம் இல்லட்டா நான் பார்த்தா படியில இருந்து வருவேன். அது காடு மலையெல்லாம் போவோம், அதெல்லாம் படியில இருந்து வரக்கூடாது. அதெல்லாம் வரலாம், நான் வரல ஃபுட்பால்ல தொங்கியாவது வந்துருவேன். இடமே இருக்காது. வாசல்லையுமா இடம் இருக்காது? ஆஹா, வாசல்ல தானே நாங்க சாப்பாடுலாம் கொண்டு போறோம்ல, வைப்போம்ல. சரி, டிரைவர் பக்கத்துல வந்துட்டு போறேன். அங்கல இடமே இல்ல. இடம் வேண்டாம் இல்லையா, இல்ல வரக்கூடாதுன்னு நினைச்சு நீ சொல்லிட்டு இருக்கியா? ரெண்டும் தான், நீங்களும் அங்க வரக்கூடாது. நான் கொஞ்சம் சொல்ல, எதுக்கு வரக்கூடாது? நீங்கள ஸ்டூடெண்டா? அப்ப ஸ்டூடெண்டா தான் வரணும். அப்ப எங்க அம்மா இந்த வடிவு பட்டியெல்லாம் வராவல. அவிய சோறு பொங்க வரவ, அவிய ஆயா மாதிரி வரவ. சரி, நான் பாடி காட்ட வந்துட்டு போறேன். இல்ல நீங்க வரக்கூடாது. 100 ரூபாய்க்கு நான் 200 ரூபா கொடுத்துட்டு வரேன். டிவில வந்துருவளோ, நீங்கள வரக்கூடாது. என்ன நான் போறேன்னு? அத்தாடி, அவன் வரானம்ல. வரக்கூடாது, நீங்கள வரக்கூடாது. பரவாயில்ல, நாங்க வருவோம். என்ன நீனு கிளம்புனே? ஆமா தம்பி, இது வரைக்கும் நானும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இனி கிளம்பிட வேண்டியதான். ஆமாண்ணே, நல்ல சர்டிபிகேட்லாம் எடுத்து வைங்க, கிளம்பிடுவோம். குடிச்சவங்களோட போனதானே நல்லா இருக்கும். எல்லாரும் போறோம்னா நம்மளும் போவோம்னே. உங்களுக்கு எல்லாம் டியூட்டி இருக்குல்ல, நீங்க போகணும். டூட்டி தானே டூட்டி, அது லீவ் வச்சுக்கிறது. குரங்கு பையல கூட வரீங்கன்னு அத்தி இவனுல வந்தா நமக்கு வேன்ல இடம் இருக்காதே. ஜன்னல் வரம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நாங்க தான் படியில தான் நின்னு வரேன்னு சொல்லிட்டோமே. படியில சுவாறு கீரலாம் இருக்கும்ல, எப்படி வருவீங்க? சாமக்கு மேல இருக்கும்ல, புள்ளைகளுக்கு இடம் இல்ல. சரிண்ணே, நம்ம வேன்ல போக வேண்டாம்ண்ணே, அப்பாடா, நம்ம பைக்ல போயிருவோம்ண்ணே. அங்க பைக்ல வரவே முடியாது சொன்னவளே, அங்க பைக்ல போக முடியாதான். அதெல்லாம் போக முடியும். இந்த புள்ளைக்கு ஏமா இவ்ளோ கொசரு? இல்ல இல்ல, நாங்களும் வரலாம்னு முடிவு பண்ணிட்டோம். டேய், அப்படியே நம்ம சாரவணி வர சொல்லிடு. அவன் வந்ததுல நல்லா இருக்கும், அவன் ஏற்கனவே வரணும்ல. அதுக்கு என்ன, வந்தா வந்துட்டு போட்டுமா, இப்ப உனக்கு என்ன? இல்ல டீச்சர், இவியெல்லாம் வேண்டாம் டீச்சர். அதான்டி, உனக்கு என்ன? அவங்க பாட்டு வந்துட்டு உனக்கு என்ன? கக்கா, வேன்ல இடம் இல்ல. அத பெரிய வேன் பிடிச்சிருக்க, கிங்ஸ்டன் பெரிய வண்டி தானே பிடிச்சிருக்கே. ஆமா, பெரிய வண்டியில பிடிச்சிருக்கு, அதுல பத்தி 100 பேர் போலாமா? பார்த்தல 100 பேர் கிட்ட போலாமா. எதுக்குங்க? இல்ல எதுக்குன்னு நான் கேட்கேன். எதுக்கு நான் வரக்கூடாது? நீங்கள வரக்கூடாது. சில்லு போல என்கிட்ட பண்ற சேட்டை பாரு. பட்டன் கொய்யால. டேய், இந்த புள்ளைய பார்த்து வச்ச கட்டுது. அவ அதெல்லாம் நல்ல வச்ச கட்டுவானே. டீச்சர், இவியா என்ன பார்த்து வச்ச கட்டுதாவா? நீ தான ஆரம்பிச்சச்ச? அப்படி. டீச்சர், நீங்க ரொம்ப தான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுதீங்க. சப்போர்ட் பண்ணவ. போய் நீ துட்ட கொண்டு வை போ. சேட்டை பாரு. நீங்க வரக்கூடாது. நான் வருவேன். வரக்கூடாது. வருவேன். அட பாவி. என்னங்க, இப்ப எதுக்கு உங்களுக்கு கண்ணீர் வருதுன்னு கேட்க? நீங்க வரக்கூடாது. அது எங்க பிக்னிக். ஆமா, நீ பிக்னிக் எழுதி கொடுத்தா, இப்ப எதுக்கு நீ அடுத்து கேட்க? நீங்க வரக்கூடாது. அது எங்க பிக்னிக்ல.
ஆமா இவ பிக்னிக் வேற யாரும் போக கூடாது. ஏன் கோதையாரி காடு வெட்டிலாம் உங்க ஊரானு கேட்க. அங்க யாருனாலும் போகலாம். அவங்க போக கூடாது, நாங்க மட்டும் தான் போவோம். இல்ல நாங்களும் வருவோம். என்ன பாக்கல கல்ல அல்வாள் தானே, அதான் நம்ப கூடாது. வந்தீங்கன்னா அடிச்சு விடுவேன். அடுத்து முடியா அடிச்சு விடுவியா? ஆமா, இதெல்லாம் வந்தா நான் அடிச்சு விடுவேன். உங்களை அடிச்சு விடுவேன். டீச்சர் அடிச்சு முடியா? யாராவது எக்ஸ்ட்ரா வந்தீங்கன்னா நான் அடிச்சு விடுவேன். அது எங்க பிக்னிக்? சரி சரி, அது உன் பிக்னிக் தான். போய் பேக்ல கொண்டு வை. நான் அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். பிள்ளைங்க டியூஷனுக்கு வர நேரம் போ. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நீ எல்லாம் வரக்கூடாது. சரி சரி, நீ போ. நீங்களாம் வரக்கூடாது. நீ இருக்கிறது நான் இல்லாம இருப்பேனா? அதுவும் அந்த தண்ணி காடு. நீ என்ன ஓட்ட ஓடுன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒன்று தண்ணி அனுப்பிட்டு தான் நான் சொல்லி பார்ப்பேன். அதானே வருவேன். பாப்பா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அதானே நீ பின்னாடி போகாம இருந்திய. சரி, நான் தொலைச்சு தூக்கணும். சரி. இந்த பிள்ளை என்ன சேட்டை பண்ணுதே. இதை லேசா தொடச்சிருவான். இந்த பிள்ளைகள் வந்தது அப்பதான் கொஞ்சம் குளுமையா இருக்கும். வெயில் பட்டு சூடா இருக்கு. தண்ணியை ஊத்தி விட்டுட்டு களி விட்டுட்டோம்னா கொஞ்சம் குளிர்ந்தாலும் இருக்கும். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா அம்மா அம்மா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையாப்பா. நேத்தும் கனவுல வந்த. எனக்கு இதே வேலையா போச்சு போலக்கு. நேத்து வந்தேன். நேத்து என்ன பண்ணுன்னு கேள. இங்க பாருங்க, நான் பால் வாங்க வந்தேன். அப்புறம் உன் கனவுல நான் வந்தேன்னா? என் கனவுல எல்லாம் யாரும் வரல. வந்தா மட்டும் என்ன சொல்லிடாவ போற? இங்க பாருங்க, நான் பால் வாங்க வந்தேன். உங்க அக்காவை கூப்பிடுங்க. பால் தானே, கொண்டு நான் ஊத்தி தரேன். இந்தாங்க. என்ன? அது வந்து நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதா? எப்படி நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. புரியலையா? புரியலமா நடிக்குதா அந்த புள்ள. கனவுல வந்தேன்னு சொன்னேம்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கனவுல வந்தேன்னா கனவுல தான் வந்திருக்கேன். அதான் அடிக்கடி என் கனவுல நீ வந்துகிட்டே இருக்க. அத சொல்றேன்ல, கனவுல மட்டும் தான் நான் வருவேன். நெச்சத்துல எப்போ வருவ? எங்க? எங்க வீட்டுக்கு விளக்கேத்த. உங்க அக்கா இருக்க வரைக்கும் அதை கட் பண்ணி விட்டுருவா. ஐயோ, அவளை சொல்லி சொல்லியே பண்ணுவா. அவ கடக்கா. நீ விளக்கேத்ததுக்காக என் வீட்டு தவம் இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணு இருக்காது. ஐயோ, கொடுக்க முடக்க பேசுறாள. இங்க பாரு, நீ வந்தாதான் என் வாழ்க்கையில ஒளி விளக்கே வரும். இப்ப நான் இருட்டாவா இருக்கி? ஆமாமா, இருட்டாதான் இருக்கிய. கலரை பத்தி பேச எனக்கு கோந்திரமத்துக்கா. இல்ல, எந்த அங்க பார்த்தாலும் இடிக்கல, அதான் சொன்னேன். கலர் தான், ஆனா நீ இவ்வளவு கலரெல்லாம் இருக்க கூடாது. இந்த கருவேப்பிலுக்குன்னு இருந்திருக்கா பாரு. கனவுல வந்தேன்னு சொன்னோம்ல. அதான் கனவுல மட்டும் தான் வருவேன். பாருங்களேன், இஷ்டத்துக்கு உங்க கனவுல வந்திருக்கேன் பாருங்களேன். வந்து என்ன பண்ணன்னு கேட்க மாட்டுக்கா. என்ன குண்டக்க மண்டக்க பேசிருப்பேன், அவ்வளவுதானே. அது உண்மைதான். அது குண்டக்க மண்டக்கா தான் நீ பேசுன. ஆனா வேண்டதாலையும் பாத்துட்டிய. அத்தடி வேண்டதுல பாத்துட்டேன்னா என்ன வேலை பாத்துட்டேன்? அது வந்து சொல்லுங்க. உனக்கு என்ன? சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒரே ஊர்ல தான் இருக்கோம். ஆமா, உங்களுக்கு எனக்கு பிறந்த ஊரி தான். சொல்லுங்க. இல்ல, எத்தனையோ நாள் நீ எங்க வீட்டுக்குள்ள ஆட வந்திருக்க. என் தம்பி கூடலாம் நம்ம தெருலாம் ஆடுவா வைப்ப. அப்பெல்லாம் ஒன்னும் தோணல. சரி. திடீர்னு ஒரு நாள் நான் ரோட்ல தச்சுல பார்த்தே பார்த்துக்க. சரி. அதான் ஒரு காப்பி கலர்ல ஒரு தாவணி போடுவிய. ஆமா ஆமா, அந்த ஒரு பட்டு பாடிச்சிட்டு தானே. ஆமா ஆமாமா, அது என் சடங்குக்கு எடுத்தது. அதான் சொல்ல வந்தேன். நீ பாடிச்சிட்டு எல்லாம் போட்டுட்டு விளையாடும் போதெல்லாம் இந்த புள்ள என்னடா இப்படி இருக்குன்னு சும்மா சிரிச்சுக்கிட்டே போயிருவேன். எப்படி இருப்பேனே? குண்டு பூசணிக்கா மாதிரி. குண்டு பூசணிக்கா மாதிரி என்னடா ஒரு ஜப்பான் முண்டை மாதிரி இருக்குதேன்னு நினைச்சு போயிருவேன் பத்துக்க. பாவி பையில ஜப்பான் மண்டை. இப்பவும் அப்படிதான் இருக்க. ஆனா இப்ப நீ தாவணி போடுறத பத்தியா? அதான் உனக்கு சடங்குக்கு வந்தோம்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு. ஆனா இன்னும் நீ கழுவியே தரலையே. நானும் சடங்காய் முழுசாவது நின்னு போட்டோ தரவே இல்லையா? அது தரக்கூடாதுன்னு தரல. சரி விடு, நீ வச்சுக்கிட்ட விடு. அந்த போட்டோ தானே அடிக்கடி பாப்பேன். இப்போ அப்ப எடுத்து கழுவிலாம் வச்சுட்ட?
ஆமாம் ஆமாம், சொல்லது கேள. அப்போ ஒரு நாள் நீ உன் சடங்கெல்லாம் முடிஞ்சு, சடங்கெல்லாம் எந்த ஃபீலும் எனக்கு வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ எந்த காப்பி தவணி போட்டுட்டு போய்கிட்டு இருந்தியா, எனக்கு என்னடா அந்த பிள்ளை இப்படி போகுதுன்னு சொல்லி சும்மா தான் பார்த்தேன். சரி. என்னமோ தெரில, பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து தூக்கம் வந்துச்சு பார்த்துக்க, சரி தூங்குனேன். அப்படியே வந்து என் முன்னாடி நின்னோ பாரு, எனக்கு என்னெல்லாமோ பண்ணி போச்சு. அவன் என்னடா இந்த புள்ள என்னடா நம்ம கனவுல வந்திருக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்க. சரி. அப்படியே நினைச்சுக்கிட்டே தெருவுக்கு வந்தேன் பார்த்துக்க. சரி. நீ அதே தாவணி போட்டுட்டு தண்ணி எடுக்க போனியா, என்னெல்லாமோ கிளுக்கிழுப்பா ஒரு மாதிரி இருந்துச்சு மனசுக்குள்ள. என்னடா இந்த புள்ளியே நம்மளை பார்க்க வைக்குது அப்படின்ட்டு பின்னாடியே வந்தேன் பார்த்துக்க. நீ பின்னாடியே வந்திருக்க, நான் அதை கூட பார்க்கல பாரு. ஆமாம்மா, நீ ஐஸ் தின்னுட்டே போனேன் அந்த சரண் போய் வாங்கி கொடுத்தான்னு. அந்தால என்னடா இந்த புள்ளியே நம்மளை பார்க்க வைக்குது அப்படின்ட்டு பார்த்தா நீ எங்க போனாலும் உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. சரி. அப்புறம் என்ன, அப்போதான் புரிஞ்சிச்சு எதுக்குடா இந்த புள்ள முன்னாடி நம்ம லோன்னு சுத்துறோம், எதுக்குடா லோன்னு சுத்த வைக்குதுன்னு பார்த்தா அப்போதான் புரிஞ்சிச்சு. இப்போ அதை பற்றி மனசுக்குள்ள ஆட்டி படைக்கான்னு. என்னடா இப்படியே ஆட்டி படைக்கல, இது பேர் என்ன பேரு, இந்த புள்ள இதுக்கு மனசுல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ காலேஜுக்கு போனாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவேன், நீ காலேஜ் விட்டு எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பேன் பார்த்துக்க. என்னடா இப்படி பண்ணுது, இதுக்கு பேர் என்னடான்னு கேட்கும் போதுதான் பயலுக்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் பயலு சொன்னானுவ, இல்ல அது பேரு இந்த புள்ளைய நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டல, உனக்கு அந்த புள்ளைய பிடிச்சி போச்சு, நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொன்னானுங்க தூக்கி வாரி போட்டுட்டு. இல்ல அப்படின்னு பயலுதான் சொன்னானுவ. அதுக்கு பேர் நம்மள காதலு அப்படின்னு அனுபவத்துக்க. இல்ல அது உள்ளுக்குள்ள இருந்துட்டு என்னெல்லாமோ பண்ணினியா. அப்புறம் பார்த்தா காலையிலே எந்திரிச்சு உன்னதான் பார்க்கணும்னு தோணுச்சு. ராத்திரி படுத்தா உன் நினைப்பு, எந்திக்கும் போதும் உன் நினைப்பு. எப்போண்டா உன் முகத்தை பார்ப்போன்னு தெருக்கு ஓடி வருவேன். நீயும் மினிக்கிக்கிட்டு அப்படியே குடத்தையும் சிடுக்கு சிடுக்குன்னு தூக்கிட்டு போவியா. அப்படி பாவி மனசு செத்து போயிடும். ஆமா, நீ இடுப்பு ஆட்டுற ஆட்டுல நான் அந்த சராசமும் அடங்கி போயில நிப்பேன். இவ்வளவு நாள் இந்த புள்ளி இப்படி ரசிக்காம விட்டுட்டோமே, அப்புறம் தான் தோணுச்சு பாதவத்தி என்னமா ஆட்டி புடைக்கா மனசுக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே ஓடி வந்து கட்டி தூக்கலாம்லாம் தோணும். இன்னைக்கு என்னெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, கை கால துருன்னு வரும் பார்த்துக்க. அப்படியே தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடலான்னு தான். ஆமா, அப்படித்தானே பாதவத்தி கொல்லுவேன் நான். இப்ப பாரு உன் கலருக்கும் உன் தாவானிக்கும் எப்படி இருக்கு தெரியுமா. இப்போ கூட கட்டி அணைச்சு தூக்கிடுவேன். ஏன் உனக்கு பிடிக்கலையோ? அப்படி சொல்லாதீங்க, நான் பால் தான் வாங்க வந்தேன். இங்க சும்மா இருங்க, இப்படி சொல்லாதீங்க. ஏன் உனக்கு சொல்ல பிடிச்சிருக்கான்னு சொல்ல. அம்மா நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். அம்மா எங்க அம்மைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அம்மா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா. ஐயோ என்ன பண்ணுதியா? உன்கிட்டலாம் பியாச்சு வத்தே வைக்க கூடாது, அதுக்குதான். உன்கிட்டலாம் பியாசுன்னு வச்சுக்கோங்க, நீ இப்படிதான் இந்த பியாசியே மாத்திடுவேன். அது அவன் கொடுத்துட்டோம்னா கையில என்ன இருக்கும், மண்டே பொழுதுட்டு போயிருவேன். மரியாதை இறக்கி விட்டுருங்க சொல்லிட்டேன், மண்டே பொழுதுட்டு போயிருவேன். அச்சே, நீ மண்டே பிறந்தாலும் பரவாயில்ல. நீங்க தான் சொல்லிருக்கேன், நான் சரின்னு சொல்லல. நான் பால் வாங்கிட்டு போறேன். யாத்திரை உங்க அக்கா எங்க? அங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பையில. யாத்தாடி என்ன அழகா இருக்காவ. அத்தி நானே குடுத்துருவோம் போலுக்க. அத்தி வேண்டாம் சொன்ன எல்லாரும் சிரிப்பாளுவ. அம்மாடி நான் வாடிடுவேன். நில்லுடி நில்லுடி, நில்லு. மரியாதையா வழி விட்டுருங்க சொல்லிட்டேன். உனக்கு போகதானே செய்யணும், போ. இப்படி வழியில நின்னுக்கிட்டா நான் வழியில நிக்கிறேன், நான் ஓரமா தான் நிக்கிறேன். உங்க திமிரல வேற எங்க வச்சுக்கோங்கண்ணே, என்கிட்ட ஒண்ணு வேண்டாம். யாருக்கடி திமுரு? உங்களுக்கு தான். பழிச்சம் கட்டினது யாரடி? ஓவா
நேத்து எப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு கட்டினா அது ஓ குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு குறைச்சு விட மாட்டேங்க சரி ம் என்ன சரி எங்க ஒரு வாட்டி அத்தான்னு கூப்பிட்டு பார்ப்போம் அத்தனை கூப்பிடணுமா? ஆமா அத்தான் தான் கூப்பிடணும் அதெல்லாம் கூப்பிட முடியாது. நீங்க யாரோ நான் யாரோ அப்பெல்லாம் இல்ல கூப்பிடு அதெல்லாம் கூப்பிட முடியாது. சரி சரி கிராஸ் பண்ணி போ அம்மா போமா நான் ஒண்ணு சொல்லுங்க நான் கையெல்லாம் கட்டி தான் நிக்கேன் போ 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 கையெல்லாம் கட்டி நிக்கேன் போ உள்ள போய் பேக்ல கொண்டு வச்சுட்டு போ நான் போவேன். அதான் சொன்னே போன்னு நான் போவேன். அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகத்துல இருக்கு இப்படி போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு என்ன ஞாபகத்துல இருக்கு? அப்படியாதுண்ணா அப்படியா கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள போய்ப்படுதா இப்படி வந்து நின்னா இப்படி அரபர ட்ரெஸ்ல இது அரைக்குற ட்ரெஸ்ஸா ஆமா அப்படியா நான் போறேன். சரி போ நீ என்ன விட்டுனா விட்டுணுமா இவ பார்க்க கூடாது நான் பார்க்க கூடாது இவனை தொடக்கூடாது நான் தொடக்கூடாது நான் பார்த்து எல்லாம் பண்ணுவேன் என்ன எனக்கு தோன்றதை நான் பண்ண வேண்டி கொட்டிச்சிருவேன் என்ன விட்டு சொல்லிட்டேன். என்ன இப்போ வலிச்ச காட்டு பாப்போம் மரியாதையா பாப்பா இறக்கி விட்டு சொல்லிட்டேன். பக்கத்துல எல்லாமே இருக்கு பார்த்துக்க இறக்கி விடுங்க. இறக்கி விடணுமா ஆமா இறக்கி விடணும் ஆமா இல்லைன்னா கடிச்சிருவேன். ஒண்ணு கடி பாப்போம் நிஜமாவே கடிச்சிருவேன். சரி கடி இறக்கி விட்டா தானே கடிக்க முடியும். அம்மா வராங்க ஐயோ என்னடி ஆளப்பாரு நீங்கள உனக்குள்ள இந்த காதல் நீ என்னதான் மூடி மறைச்சாலும் சரி நீ நடிச்சாலும் சரி உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும் பார்த்தல ஒன்னே அறியாம தோல்ல செஞ்சுட்ட இப்போ புரியுதா காதலிச்சிருக்கோம் கல்யாணம் பண்ணிருக்கோம் வாழ்ந்துருக்கோன்னு இல்ல நீ இல்ல தூக்கி வச்சு கூப்பிட்டு போடி அது வந்து அது வந்து மரியாதையா விட்டுருங்க சொல்லிட்டேன். விடுங்க நான் போறேன். இல்ல அது வந்து வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அது வந்து நான் போறேன். நான் போறேன். என்ன விடுங்க. வேண்டாம் வேண்டாம் போக வேண்டாம் இப்படி இரு நான் அடிச்சிருவேன். என்ன விடுங்க. ஒண்ணு இல்ல இரு இரு என்ன விடுங்க சொல்லிட்டேன். சபா என்ன விடுங்க. ஒண்ணு இல்ல நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் ஒண்ணு இல்ல இங்க பாருங்க பாருங்க நான் வந்து